ஷிப்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எல்லா வெசல்ஸையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். கேஸ் ஸ்டவ் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, அதையும் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கேஸ் ஸ்டவ் எப்போவுமே வந்து நம்ம குக்கிங் முடித்தோடனே அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே புதுசு மாதிரி இருக்கும். அதில் எந்த டஸ்ட்டும் போய் பர்னரில் அதில் எல்லாம் போய் தங்காது. அதே மாதிரி கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்கும். ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரெஸ்டீஜோட 4 பர்னர் கேஸ் ஸ்டவ். இதில் வந்து ப்ரெஸ்டீஜ்னு எழுதியிருக்கும், ப்ளஸ் ஜெர்மன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 4 பர்னர் இருக்குது. 2 ஸ்மால் பர்னர், ஒரு மீடியம் பர்னர், ஒரு லார்ஜ் பர்னர் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2 லெவல் மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பாத்திரம் வச்சு குக் பண்ணும்போது நமக்கு வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ளீனிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ரிவ்யூ வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு மெயினாக வந்து கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்பேஸை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம எந்த ஸ்டவ்வாக இருந்தாலும் வாங்கணும். இதோட ப்ரைஸ் வந்து 11K வருது. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக செலவாகுது. க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜு. லிவிங் ஹாலில் இருக்க டிவி யூனிட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டஸ்ட் ஆயிடுச்சு. 15 days ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதனால் அதெல்லாமே வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. அதுவும் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்ருக்கான். ஸோ எப்படியும் தூங்க வைக்கிறதுக்கு 1 hour ஆகும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் இந்த டைமை யூஸ் பண்ணி நான் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறேன். பிஃபோர் டேவே வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டே பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ வீட்டில் தானே இருக்கோம், மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணி முடிக்க முடியாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸாகவே வந்து பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டம் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகும்போது கலெக்ட் பண்ணது, ஏதாவது ரொம்ப பிடிச்சது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா நான் அதை வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணது தான் இந்த டிவி யூனிட்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே. ஓப்பன் ஷெல்ஃப் அப்படிங்கிறதுனால ஈஸியாகவே வந்து டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதனால் 15 days ஒன்ஸ் வந்து இதை டஸ்டிங் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும். க்ளீனிங்க்கு வந்து எந்த ஸ்ப்ரேயுமே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல. ஜஸ்ட் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு டஸ்ட்டை மட்டும் வைப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா தான் ஸ்ப்ரே வந்து லைட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் அந்த கிளாத் யூஸ் பண்ணி நல்லா டஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து அன்றைக்கே எடுத்து அப்போயே வந்து என் தம்பி வந்து ஃப்ரேம் பண்ணி உடனே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஒரே டைமில் வந்து 2 ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. ஒன்று என் ஹஸ்பண்ட்க்கு, ஒன்று எனக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு போகும்போது நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ இப்போ 2 வீட்லேயுமே இந்த ஃப்ரேம் இருக்கும். இவங்க தான் என்னோடய மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லா. பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ரேவதி வந்து பெயிண்ட் பண்ணாங்க. ஆதோட 2nd பர்த்டேக்கு இதை பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சூப்பராக பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. ஆதோவுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்பைடர்மேனை வச்சு அதோட ஃபேஸை வந்து வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெண்டு பிளான் மட்டும்தான் ரியல் பிளான்ட்டு. இந்த ஸ்டாச்சுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் ஷாப்பில் தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. முன்னாடி ஒரு பேஸ்கெட்டோடு இருந்துச்சு. சின்ன ஐட்டம்ஸ் எதாவது வைக்கணும் டக்குன்னு இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுப்பேன். இந்த ஃபோட்டோவும் எங்கள் என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ தான்.
மெயினாக பார்த்தீங்கன்னா க்ளீனிங்கில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப டஸ்ட்டு சேர விடாமல் கரெக்டாக ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணி அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி அந்த ஷெடியூல் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா எல்லா பிளேஸுமே வந்து க்ளீனாக இருக்கும், நமக்கு ஒர்க்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ரொம்ப டஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விடாமல் அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லோயர் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த திங்ஸும் வைக்கல, 3 சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். டிவிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரன்னர் வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம ரெகுலராக இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அந்த இடம் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அந்த கிளாத்தை மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரன்னர் வச்சுருக்கேன். அதுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. டிவி யூனிட் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஷெல்ஃப் இருக்கும். அங்கே தான் வந்து ப்ளக் பாயிண்ட்ஸு டிஷ்ஷு எல்லாமே இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு சேர்ந்துடும். அதை வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 2 கபோர்டு இருக்குது. அந்த 2 கபோர்டுமே வந்து நான் இப்போதைக்கு எம்டியாக தான் வச்சுருக்கேன், அதில் எந்த திங்ஸுமே ஸ்டோர் பண்ணல. இப்போ லிவிங் ஏரியாவில் டிவி யூனிட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த டிவி யூனிட் சைட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது. ஸோ க்ளீன் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் ஒரு ரியல் ஹாப்பினஸ். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ரியல் பிளான்ட்டு. இந்த பிளான்ட் நேம் ஜிஜி பிளான்ட்டு. செராமிக் பாட்டில் வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் வேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கலர் பீபிள்ஸ் போட்டு தண்ணியில் வந்து மணி பிளான்ட் வளர்த்துட்ருக்கேன். பார்க்கவே நல்ல க்ரீனிஷாக இருக்குது. ப்ளைன் வால் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா. வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். நமக்கு பிடிச்ச பாசிட்டிவ் கோட்ஸை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து மணி பிளான்ட் வந்து எப்படி க்ரோ பண்ணுறீங்க எப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு அதை எப்படின்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு செராமிக் கப் இல்லை பழைய கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டிலில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 2 ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு வந்து வைக்கணும். இந்த ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேயே வந்து ப்ரொபகேட் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு நோடில் வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாகவே க்ரோ ஆயிரும். நமக்கு வந்து ஒரு 10 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லீஃப் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சத்தை வச்சு தான் அந்த செடி வளருது. ஸோ தண்ணி அடிக்கடி மாற்றணும். ஸோ அது மட்டும் பண்ணிங்கனாலே போதும். இது வந்து சிம்பிளாக ஈஸியாக வந்து எல்லா பக்கம் வந்து வளர்த்திக்கலாம். ஸோ கிச்சனில் பார்த்திங்கன்னா சிம்னிக்கு மேலே இந்த மாதிரி தான் நான் க்ரோ பண்ணியிருக்கேன். ஈவினிங் டைமில் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அரோமா டிஃப்யூசரில் வந்து நம்ம கேண்டில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த என்டையர் ஹவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸ் இருக்கும். ஹோம் டெக்கராகவும் இருக்கும், ஃப்ராக்னன்ஸாகவும் இருக்கும். நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணும், ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணும், வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அரோமா டிஃப்யூசர் வந்து எதை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 விஷயத்தை இது கம்பைன் பண்ணுது. எர்த்து, ஃபயர், வாட்டர், ஏர். இப்போ எர்த்தை டினோட் பண்ணி தான் நம்ம இந்த கேண்டில் ஏற்றி வைக்கிறோம். ஸோ இந்த கேண்டில் வந்து ஃபயரு. அது வந்து மேலே தண்ணி ஊற்றி அதில் வந்து நம்ம 4 ட்ராப் ஆஃப் ஆயில் விடுறோம். அது ஏரில் தான் டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ இது 4யுமே இது கம்பைன் பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீச் சைடு அங்கெல்லாம் கிடைக்கும். இது வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப் பட்டாணியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் சாப்பரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கறி லீவ்ஸ், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட்டை வந்து பீல் பண்ணிக்கிறேன். நம்ம கேரட்டை வந்து சாப் பண்ணக்கூடாது, கிரேட் பண்ணணும். ஒரு பெரிய பீஸ் மாங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். மாங்காய் தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். அதையும் வந்து நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா ஐட்டமுமே ரெடி பண்ணி வச்சாச்சு.
மாங்கா, கேரட், ஆனியன், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி. ஸோ இதெல்லாம் வச்சு ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றொன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய், கேரட், சாப் பண்ணி வச்சுருக்க கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே வந்து நம்ம சால்ட் போட்டிருப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். பச்சை பட்டாணி இல்லாட்டி நீங்கள் பச்சை வேர்க்கடலை வந்து வேக வச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது சிம்பிள் ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மேலால் கொஞ்சமாக பெப்பர் தூவுறேன். இது வந்து ஆப்ஷனல், வேணுன்னா நீங்கள் தூவிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம 10 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதுவும் தூங்கி எழுந்திரிச்சு மில்கெல்லாம் குடிச்சாச்சு. ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டெரஸில் கூட்டிகிட்டு போய் விளையாட வைப்பேன். ஸோ இங்கே டெரஸில் பார்த்திங்கன்னா வீடு கட்டும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண் இருந்துச்சு. அதை இந்த மாதிரி ஒரு பின்னில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நல்ல சூப்பரான சென்சரி ப்ளே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்கள வந்து பிஸியாக வச்சுக்கலாம், ப்ளஸ் ஈஸியாக விளையாடுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் மண்ணில், ரோட்டில் இந்த மாதிரி தான் விளையாண்டுருப்போம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், ரூமை விட்டு குழந்தைங்க வெளியே வர்றதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இங்கே மேலே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு விளையாடுவீங்க. பாடி பெயின் இல்லை கிராம்ப்பு இல்லை ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து மோட்டர் பிஸ்டலில் வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம நார்மல் வாட்டரில் வந்து இதை போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஸோ பாயில் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இந்த ஜிஞ்சர் வாட்டர் வந்து நிறைய இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஹோம் ரெமடின்னு சொல்லலாம். ஸோ எனக்குலாம் எதாவது பெயினாக இருக்குது, டயர்டாக இருக்குன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஜிஞ்சர் வாட்டர் வச்சு க்ரீன் டீ போட்டு குடிச்சோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 கப்பில் வந்து க்ரீன் டீ பேக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ஜிஞ்சர் வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி இதை ஊற்றி டிப் பண்ணி குடிச்சுப்பேன். சப்போஸ் உங்களுக்கு க்ரீன் டீ வேண்டாம் இல்லை க்ரீன் டீ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ப்ளைன் ஜிஞ்சர் வாட்டரையும் இதை அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.